பஞ்சபூத தலங்களில் நிலத்தை அடையாளமாக கொண்ட நமது சங்கரன் கோவிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த இரவு மற்ற இரவுகளைப் போல அல்ல. இது உறங்கும் இரவு இல்லை, உணர்ந்து விழிக்கும் இரவு. இந்த இரவு கண்களை மூடும் இரவு அல்ல, உள்ளத்தை திறக்கும் இரவு. இது மகா சிவராத்திரி. சிவராத்திரி விரதம் என்பது உணவை தவிர்ப்பது அல்ல, தவறுகளை தவிர்ப்பது. ஜபம் என்பது வார்த்தைகளின் உச்சரிப்பு அல்ல, உள்ளத்தின் ஒலிப்பு. ஓம் நம சிவாய என்ற ஒவ்வொரு உச்சரிப்பும் உள்ளத்திலிருக்கும் இருளை அகற்றும் மொழி. சிவன் கைலாசத்தில் மட்டுமல்ல, உன் உள்ளத்திலும் இருக்கிறான். அகங்காரத்தை விட்டால் அருள் தானாக வரும். நான் என்ற எண்ணம் கரைந்தால் சிவம் உன்னுள் எழும். சிவனை தேட எங்கும் செல்ல வேண்டாம், உன்னை நீ அறிந்தால் போதும். மகா சிவராத்திரி பற்றி புராண கதைகளை தெரிஞ்சுக்கலாம். கோபக்கார துருவாச முனிவர் கொடுத்த சாபத்தால தேவர்கள் தங்களோட பலத்தை இழந்து தவித்தபோது பார்க்கடலை கடைந்து அதில் வரும் அமிழ்தத்தை உண்டால் உங்களை யாராலும் தொறுக்கடிக்க முடியாதுன்னு விஷ்ணு பகவான் சொன்னதால தேவர்களும் அசுரர்களும் வாசிகி பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கிடையும்போது வலி தாங்க முடியாத வாசிகி பாம்பு தன்னுடன் ஆழகால விஷத்தை பார்க்கடல்ல கக்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி வீணாகிவிட்டேன். இந்த விஷத்தால சகல ஜீவராசிகளும் துன்பத்தில தவிக்கும். தேவர்கள் அனைத்து தேவங்கள்கிடையும் ஏதாவது செஞ்சி காப்பாத்துங்கள் என்று வேண்டியிருக்காங்க. யாருமே முன்வராத போது சிவபெருமான் தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பாம்பு விஷத்தை எடுத்து அருந்தினார். பார்க்கடலில் விழுந்த விஷத்தை சிவபெருமான் உண்டதால் உடல் நீல நிறமா மாறியிருக்கு. அப்போ பார்வதி தேவி அந்த வாசிதி பாம்பையை எடுத்து சிவனோட கழுத்தில கட்டி தன்னோட கையால அந்த விஷம் உடல் முழுவதும் பரவாதபடி தடுத்து நிறுத்தியிருக்காள். அதனால தான் சிவபெருமானுக்கு திருநீல கண்டன்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. ஆழகால விஷத்து குடிச்சதால சிவனோட உடல் எப்போதும் வெப்பமாக இருக்குமா, அதனால குளிர்ச்சி அடையிற மாதிரி அபிஷேக பொருள்களை பயன்படுத்தி அபிஷேகம் நடைப்பது சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரியில் உன் கவலைகளை சிவனிடம் ஒப்படை. உன் நம்பிக்கையை உன் உள்ளத்தில் ஏற்று. சிவம் உனக்குள் மலரட்டும். ஓம் நம சிவாய. திரிசூலம்.